कोयम्बटूर जिले के अन्नूर तालुक के अंतर्गत पसूर पंचायत की पंचायत परिषद अध्यक्ष विद्या सुकुमार द्वारा दिए गए एक साक्षात्कार में तमिलनाडु के मुख्यमंत्री माननीय एम.के. स्टालिन के संबंध में हमारे माननीय मुख्यमंत्री श्री एम.के. स्टालिन का शासन बहुत सफल रहा है और उन्होंने कई योजनाओं की घोषणा और कार्यान्वयन किया है। उन्होंने अपने द्वारा घोषित परियोजनाओं की खासियत के बारे में बताया। कहा कि मुफ्त बस योजना के माध्यम से कई महिलाएं अब काम पर जा रही हैं और उनकी आजीविका में सुधार हुआ। उन्होंने कार्यक्रम के बारे में ये भी कहा कि दवा कार्यक्रम चाहने वाले लोग, स्कूलों में मुफ्त नाश्ता कार्यक्रम, कई छात्रों को इस कार्यक्रम से लाभ हुआ है। चिकित्सा की तलाश कर रहे लोगों के लिए कार्यक्रम उनके गांव में बहुत उपयोगी है। उन्होंने ये भी कहा कि जो लोग वंचित हैं उन्हें दवा खरीदने और लाभ पाने की मदद की जा रही है। उन्होंने ये भी कहा कि नाश्ता कार्यक्रम में छात्रों को अच्छी गुणवत्ता वाला भोजन उपलब्ध कराया जाता है। அவங்களோட பொருளாதாரம் அவங்க குடும்பத்தோட பொருளாதார நிலை பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேம்பட்டிருக்கு அந்த திட்டம்னால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம், கல்வி எல்லாமே சிறப்பா நடந்துட்டு இருக்கு. மக்களை தேடி மருத்துவம் எல்லாம் எங்க ஊருக்கு ரெகுலரா வர்றாங்க. ரெகுலரா செக்அப் பண்ணி மெடிசன் கொடுக்கறது. இதனால நல்ல வயசானவங்க எல்லாம் ரொம்ப மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுறதுக்கு வசதி இல்லாதவங்களே இப்போ கொஞ்சம் இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு இந்த திட்டம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லணுங்கிறது காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கு. எங்களோட ஸ்கூல் ஹெச்எம் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அது எவ்வளவு பயனுள்ளதா, குழந்தைங்க மத்தியானம் வரைக்கும் அந்த பசி இல்லாம நல்லா படிப்புலயே இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க. எல்லாருமே காலையில இங்க தான் சாப்பிடுறாங்கன்ட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு. நல்ல தரமான உணவா கொடுக்கறாங்க. அதுக்கு உண்டான ஃபண்ட் இதெல்லாம் ஒதுக்கி நல்லா பண்ணி கொடுக்கறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பிரச்சனையா இருந்தது முதல்ல. அப்ப அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்ச போது 60,000 லிட்டர் டேங்க் கட்டி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. நாங்க டேங்க்கும் கட்டி முடிச்சிட்டோம். இப்ப அது பாத்தீங்கன்னா ஒரு பசூருங்கிறது கொஞ்சம் பெரிய ஊரு, மக்கள் தொகை அதிகம் இருக்கிற ஊரு. அந்த ஊர்ல இப்ப அந்த டேங்க் கட்டினதுக்கு அப்புறம் தண்ணி ப்ராப்ளமே நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். 60,000 லிட்டர் போது எங்களுக்கு போதுமானதா இருக்கு. நாங்க அதுல ஸ்டோர் பண்ணி வச்சு மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஊருக்கு என்ன மாற்றங்கள் என்ன தர விரும்புறீங்க? நீங்க என்னென்ன மாற்றங்கள் தரணும்னு நினைக்கிறீங்க? ஊருக்கு பாத்தீங்கன்னா நாங்க இன்னும் எங்களோட எதிர்கால திட்டம் என்னன்னா, நிலமில்லாத ஏழைகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இடம் இல்லாம, வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லாம அவங்களுக்கு இட வசதி பண்ணி கொடுத்து பட்டா கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு திட்டம் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் ஒண்ணு இருக்கு, துணை சுகாதார நிலையம். அந்த துணை சுகாதார நிலையம் கட்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. சோ அத ஃபுல்லாவே டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா ஒண்ணு கட்டணும்னு சொல்லி இப்போ ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம். அதுக்கு அரசாங்கம் நல்ல பதில கொடுக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது கிடைச்சதுன்னா இப்போ பசூர் மட்டும் இல்லாம, பசூருங்கிறது உங்களுக்கு மெயின் ரோட்ல இருக்கு, NH மெயின் ரோட்ல இருக்கு பசூர் ஊராட்சி. சோ அங்க மெயின் ரோட் பக்கத்திலேயே, பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே இந்த துணை சுகாதார நிலையம் இருக்கு. அதை மேம்படுத்தி கொடுத்து அதை புதுசா ஒரு கட்டடம் கட்டி அங்க டெய்லி ஒரு டாக்டர் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா, பசூர் கிராமம் மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற ஒரு 4-5 ஊராட்சியில இருக்கிற மக்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை இப்போ ஒரு கோரிக்கை மனுவா கொடுத்திருக்கோம் அரசாங்கத்துக்கு. நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல இருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது உங்களுக்கு பக்கத்துல நிறைய இருக்கா ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு இருக்கா? அதுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அப்ப இப்ப பொங்கல் பரிசு தொகையெல்லாம் எப்படி மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு மேம்? பொங்கல் பரிசு தொகை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்குமே பச்சரிசி, சக்கரை, கரும்பு, இது போக 1000 ரூபாய் பணம், வேஷ்டி, சேலை, ஒரு குடும்பத்துக்கு அவங்க ஒரு நிறைவா பொங்கல் கொண்டாடுற அளவுக்கு நம்மளோட தமிழக முதல்வர் ஒரு சிறப்பான ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்குறாங்க. மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. இந்த ஆட்சியை பத்தி மக்களோட கருத்து